ஏற்கனவே கடந்த 22, 23ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே பரவலாக மழை பெய்திருந்தது. இந்த நிலையில் டித்வா புயல் உருவாகியுள்ள காரணமாக நேற்று முன்தினம் இரவு முதலே பரவலாக சாரல் மழையானது தொடர்ந்து தற்போது வரை தொடர்ந்து சாரல் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை மின் மோட்டார்கள் மூலம் அப்புறப்படுத்திய நிலையில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துல ஒரு சில பகுதிகளில் இன்னமும் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கிய வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக இன்று ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி மாப்பிள்ளையூரணி உட்பட்ட மேற்கு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்க வசித்து வருகிறார்கள். அந்த குடியிருப்புகளை முழுமையாக சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது அந்த பகுதியை. வீடுகளை விட்டு மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அப்படியே வெளியே வந்தாலும் முட்டிய அளவிற்கான தண்ணீரில் நடந்து வரக்கூடிய நிலைதான் தற்போது வரை நீடித்து வருகிறது. எனவே இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட இந்த தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த தித்வா புயல் உருவாகி இருப்பதன் காரணமாக தற்போது வரை சாரல் மழையானது பெய்து கொண்டு இருக்கிறது. கனமழையாக பெய்தால் இன்னும் தண்ணீர் வீடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களையும் மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் அவர்களிடையே இருக்கிறது. எனவே இந்த தண்ணீரை தற்போது உடனடியாக மின் மோட்டார்கள் மூலமாக ஏதாவது ஒரு வழி செய்து தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஆண்டாண்டு காலமாக மழை பெய்தால் தாங்கள் 2 மாதம் வரை இந்த தண்ணீரிலேயே இருப்பதாக அந்த மக்கள் கூறுகிறார்கள். இதை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து போன்ற பகுதிகளிலும் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் இந்த பகுதி மக்கள் தற்போது இந்த மழைநீரை அப்புறப்படுத்தி வருங்காலங்களில் தங்களுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நீண்ட காலமாக தண்ணீர் தேங்கி இருப்பதனால் இதன் மூலம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொற்றுநோய் பரவுவதற்கான ஆபத்தும் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் கூறிட்டு இருக்காங்க. தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரின் மூலம் கொசு தொல்லையும் அதிகமாக இருப்பதாலும் வெளியே இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களும் வீட்டுக்குள்ளே வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.